ஜனங்க மெழுகுவத்தி உருகுது போறாதீங்க. ஏய் தீதி குடுக்குற கௌசி முடிச்சிடுறேன். ஜனங்க கௌசி திதி டேய் அங்க போடா. கேட் போடுறோம். உட்காருங்க கைய வச்சிரேன். என்ன பண்ணாருங்க ஐயோ ஐயோ நீங்க பண்ற கலாட்டால ஏன் உத்தியோகத்துக்கு வேட்டு வச்சிருவீங்க போல இருக்க. கவலைப்படாதீங்க, உத்தியோக பிராப்தி ரஸ்துன்னு ஒரு பூஜை இருக்கு, அதை பண்ணி உங்க உத்தியோகத்தை காப்பாத்திக்கலாம். செலவு ஒண்ணு ஜாஸ்தி ஆகாது, 20,000 ரூபாய் தான். நீ எட்டி மிதிச்சேன்னா எரியிற நெருப்புல எண்ணெய கோரி ஊத்துறியா? முதல்ல எந்திரியா. யோ எந்திரிக்க உட்காரு. தீதி ஆரம்பியா. முதல்ல எந்திரியா. யோ உட்காரியா. யோ எந்திரியா. யோ மூடியா வாய. நீ ஆரம்பியா. பண்ணிடலாம். ஆரம்பி. சுக்லாம்பரதம் சொல்லுங்க. கொட்டிக்கோ. சுக்லாம்பரதம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் சொல்லுங்க. அது மமவார்த்தை. ஐயோ உங்க மண்டையில சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் ஹேப்பி பர்த்டே டு யூ. ஊதியாச்சு. வந்து உட்காரு. சொல்லுங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டியர் நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. மமவார்த்தை சமஸ்த குருவிதே துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் கையில புடுங்க சீக்கிரம் சீக்கிரம். சொல்லுங்க. இந்தாங்க ஸ்வாஹா. சொல்லுங்க. இந்தாங்க இந்த கையில ஜலத்தை புடுங்க. திருப்தி கை அலம்பிக்கங்க. இந்தாங்க இந்த அட்சயத்தை தலையில போட்டுங்க. இது அந்த கீழே வைங்க. இது அட்சயத்துல போடுங்க. சந்தோஷம். திதி நல்லபடியா கொடுத்தாச்சு. சுபமஸ்து. அப்பாடா வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. மாலா எனக்கு வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. ஐயரே சம்பாவனையே வீட்ல வந்து வாங்கிக்கங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். எது என்னது இது அம்மா என்னடா என்ன விட்டு போறீங்களா? டேய் என்ன பேசுற நீ? நீ ஒருத்தனை அடிச்சிருக்கடா. அதுக்கு சட்டத்துக்கு நீ பதில் சொல்லணுமா இல்லையா? ஐயோ ஆமாங்க, சட்டத்தோட ரூல்ஸ் எல்லாம் மீறக்கூடாது. சட்டம் தான் கடமையே செய்யும். ப்ராப்ளத்துல சால்வ் பண்ணிட்டு பொறுமையா வாங்க. ஐயோ கௌசி என்ன சொல்ற கௌசி நீ? கௌசி சொல்றதாடா கரெக்ட். இத பாரு இல்லீகலா நீ எதுவுமே பண்ணிடாத. லீகலா நல்லபடியா முடிச்சிட்டு வா. அம்மா அம்மா ஒண்ணும் அவசரம் இல்லடா. எது ஜனங்க பாத்து பத்ரம். டாடா பை பை. போலாதே. அம்மா கௌசி சார் ஏதாவது ஒரு கேஸ் எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து உள்ள வச்சிருங்க சார். நான் நிம்மதியா போயிடுவேன். இவங்களோட காலம் தள்ள முடியாது சார். சார் இவ்வளவு நாள் இவங்களோட நீங்க காலம் தள்ளினதே உங்களுக்கு பெரிய தண்டனை தான். இதுக்கு மேல உங்களுக்கு இன்னொரு தண்டனை கொடுக்கறது நியாயம் இல்லை. நீங்க இருங்க, இன்ஸ்பெக்டர் சீக்கிரமே வர வச்சு உங்களை நான் அனுப்பிச்சிடுறேன். இல்லைன்னா இவங்க மறுபடியும் வந்துட போறாங்க. ஐயோ சீக்கிரம் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் சார் வணக்கம். It was a very bad day. என்ன கொடுமடா அது வாழ்க்கை. அம்மா அம்மா எப்படி அவ? அம்மா நான்மா. என்ன காலிங் பெல் அடிக்கறாங்கம்மா. இவன் அது குல்ஃபி ஐஸ் விக்ரம் அடிச்சிட்டு இருப்பான் போ. இல்லம்மா காலிங் பெல் சவுண்ட் தான். ஷோ உங்க அண்ணனா தாண்டி இருப்பான். போய் கதவை திறமா. ஏய் டயர்டா இருக்கு சும்மா படு. மா ஏய் நீ எங்கடி போற? அம்மா நானாவது போய் திறக்கறேமா. கட்டி வச்சிருக்கோம்ல புள்ள பண்ணியே நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கோம். புருஷன் வேணும்னா போய் கதவை திறக்கட்டும். அம்மா அண்ணா ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காங்கம்மா. அடிக்கட்டும் நீ படுன்னு சொல்றேன்ல. டா பசம் படு. அவர்தான் போல இருக்கே. ச்சே நான் ஏன் போகணும்? நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? ஒன்று என்னடான்னா நல்லா நீர் யானை மாதிரி தூங்கிட்டு இருக்கு. இன்னொன்று என்னடான்னா என்னதான் தின்னாலும் தண்ணி பாம்பு மாதிரியே இருக்கு.
நான் போய் கதவை திறக்க மாட்டேன். முடியாது. அதுங்களே திறக்கட்டும். எருமமானுங்க, யாரும் வந்து கதவை திறக்க மாட்டேதுங்க. எல்லாம் தூங்கிட்டாங்களா? இல்ல குடும்பத்தோட செத்து தொலைஞ்சு வச்சுங்களா? என்னன்னு தெரியலையே. ச்சே. ஐயோ, என்ன பண்றது இப்போ? ஐயோ, இன்னைக்கு ஃபுல்லா நாளே சரியில்லையே. ஐயோ, வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு. கேட்டு திறந்திருக்கா பூட்டி இருக்கா? திறந்திருக்கே. ஏண்டி என் மேல தண்ணி தெளிச்சு நீயே ஐயோன்ற? சொன்னது அந்த ஐயோ இல்லங்க. ராத்திரி ஃபுல்லா வெளியே படுத்திருக்கீங்களா? அந்த ஐயோ. இத சொல்றதுக்கு உனக்கே மனசாட்சி கூசல? என்ன தடுக்க விடுறீங்க? தண்ணி அடிச்சிருக்கீங்களா? ஐயோ, தூக்க கலகண்டி. ஓ, பாரு, ராத்திரி எவ்வளவு நேரமா காலிங் மேல அடிச்சேன். யாராவது கதவு திறந்தீங்களா? இந்த வீட்டுல எனக்கு மரியாதை குறைஞ்சு போச்சு. உங்க எல்லாருக்கும் திமிரு கூடி போச்சு. நானும் எவ்வளவு நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது? பார், கோவம் வந்துச்சு ரணகலாயிடும். பாத்துக்கோ, வீட்டுல ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. இருங்க இருங்க இருங்க. எதுக்கு என்கிட்ட மட்டும் ஓவரா எகுறீங்க? உங்க அம்மா தங்கச்சி வீட்டுல சும்மா தானே இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கதவை ஏன் திறக்கலன்னு. என்னடி இவ பெரிய டெல்லி ராணி பெத்த மகாராணி. மொஹரை பாரு. ஏடி நீ வச்ச கொத்தடிமை அடி நாங்க. அடியே, உன் புருஷன் எங்கேயாவது எவ வீட்டுக்காவது இல்லடி துப்பறிய போயிருக்கானான்னு நீ தாண்டி பக்கு பக்கு பக்குன்னு முடிச்சிட்டு உட்காந்துருக்கணும். நீ தான் புருஷன் வந்தானா இல்லையான்னு கதவை திறந்து பாக்கணும். என்னமோ இந்த ஆட்டம் ஆடுற. நீங்க மட்டும் என்ன மகாராணி பெத்த அழகுராணி? உங்க புள்ள தானே வந்தா கதவை திறந்து வச்சா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? ஏய் வாயடி 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 காவாய். உங்க வாய் கூவம். என்ன சொன்ன? கூவமா? ஆமாண்டி, ஒன்ன மருமகளா ஏத்துக்கிட்ட பாரு. அந்த பாவம் தான் என்ன கூவன்னு சொல்ற. ஏண்டி, அவன் உன் புருஷன் தானே, அவன் தான் நீ கதவை திறக்கலாம்ல. ஏன் அவர் உங்க புள்ள தானே, நீங்க கதவை திறக்கலாம்ல. நீ திறக்கணும் தாடி நான் பேசாம இருந்தேன். நீங்க திறக்கணும் தான் நான் கம்முன்னு இருந்தேன். ஓஹோ, அப்ப நான் வந்தது காலிங் மேல் அடிச்சது எல்லாம் தெரியும். வேணும்னே கதவை திறக்காம இருந்திருக்கீங்க இல்லையா? ஆமாண்டா. பிரியா, இந்த ரெண்டுக்கு தான் அறிவு கிடையாது. நீ என் தங்கச்சி, நீயாவது கதவை திறந்துடலாம்ல. நான் கதவை திறக்கிறேன்னு தான் நான் சொன்னேன். அம்மா தான் வேணாம் படுடின்னு சொல்லிட்டாங்க. டேய், பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது குழந்தைகிட்ட என்ன பேச வேண்டி கிடக்கு? எதுவா இருந்தாலும் உன் பொண்டாட்டி கிட்ட கேளு. எதுக்கு? உங்க அம்மாவை கேளுங்க. எதுக்கு தான் சண்டை போடுறது போட்டி போடுறது ஒரு விவசாயம் இல்ல? ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பீங்களா? நேத்திக்கு அப்படிதான் ஒரே நேரத்துல திதி கொடுக்கணும், பிறந்த நாள் கொண்டாடணும்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து ரகலை பண்றீங்க. கேட்டா கேட்டா குடும்பம் விளங்கணும், ஜோசியர் சொன்னா சாமியார் சொன்னான்னு விளக்க வேற. எவன் எது சொன்னாலும் நம்பிருவீங்களா? சரி, அந்த புரோகிதர் சொன்ன டைம்ல ரெண்டுத்தையும் பண்ணீங்க, குடும்பம் விளங்குச்சா? குடும்ப தலைவனிய வாசல்ல படுக்க வச்சிருச்சுல, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி ஏதாவது ஏடாகூடமா பண்ணீங்க, இந்த வீட்டுல ஒருத்தர் இருக்க மாட்டேங்க, ஜாக்கிரதை. சும்மா என்னடா என்கிட்ட எகிரி எகிற? எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்டாட்டி தான். அங்க எகிரி எல்லாம் சரியா போயிடும். அத்தை, என்ன ஏதாவது மரியாதை எல்லாம் பேசுங்க, அப்புறம் உங்க மரியாதை கெட்ட சொல்லிட்டேன். ஏய், அம்மா தூண்டுறதுக்கு இரடி கையை இந்த ஆட்ட ஆட்ற. நிறுத்துங்க. பொம்பளைங்களா நீங்க? பிசாசுங்க, பேய்ங்க. டேய் டேய், ரொம்ப பேசுற. இது எல்லாமே உன் பொண்டாட்டி தான். அவளை திட்டுடி, மாடி விடு. அம்மா, என்னங்க உங்க பொண்டாட்டினா பேய் பிசாசு இல்ல? இல்ல, ராட்சசி கூட. இங்கே கடங்க. ஏய் 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 ஏய், நில்லு. கோசரியா, கதவு. இவ்வளோ நாள் இவங்களோட நீங்கள் காலம் தள்ளினதே உங்களுக்கு பெரிய தண்டனை தான். இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னொரு தண்டனை கொடுக்கறது நியாயம் இல்லை. கரெக்ட் தான்பா.
பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா, தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. தாயே. கேஆர் விஜயா நல்லா தானே பாடிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன திடீர்னு காண்டாமிருக மாதிரி சத்தம் கேக்குது? ஏதாவது இருந்தா போடுங்கம்மா. அம்மா. டிவில இல்ல பிச்சைக்காரன் ஒரு நல்ல படத்தை பார்க்க விட மாட்டானே. என்னையா? அம்மா தாயே ஏதாவது இருந்தா போடுங்கம்மா. ஒன்னும் இல்ல, போயிட்டு வாப்பா. ஒரு வருஷமா இதே தானமா சொல்ற. ஒரு வருஷமா சொல்றேன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்குடா வர? ஒரு நாளாவது உன் கையால சோறு வாங்கி திங்கணும்னு என் குலதெய்வம் கொடாலி கருப்பன் மேல சத்தியம் பண்ணியிருக்கம்மா. அது இன்னைக்காவது நிறைவேறட்டும். ஏதாவது இருந்தா போடுங்கம்மா. என்னடா கிண்டல் பண்றியா? இருந்தா கூட போட மாட்டேன், மரியாதையா போ, போயிடு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. அம்மா 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 அம்மா. இரு 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 இரு. ஏய் விட்டா கால் விழுந்துருவ போல இருக்கு. இத பாரு, இன்னைக்கு ஒரு நாள் தான் போடுவேன், இதையே சாக்கா வச்சுக்கிட்டு நாளைக்கு இங்க வந்து நிக்க கூடாது, புரியுதா? சரிங்கம்மா. இரு. இன்னைக்காவது மனசு இறங்குனாங்களே தெய்வமே. இந்தா போடுங்கம்மா போடுங்கம்மா. நீங்க மகராசியா இருக்கணும். அம்மா இப்படி ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிட்டு போயிடுறேம்மா. ஏன் அங்க உட்கார்ற? உள்ள டைனிங் டேபிள் வந்து உட்கார்ந்து சாப்பிடு. ஐயோ. ஏய் செருப்பு பிஞ்சிரும். ஆள பாரு, ஓரமா உட்கார்ந்து சாப்பிடுறேன், அப்புறம் இப்படியே கொஞ்சம் படுத்துக்கிறேன், அப்புறம் என் தலைமையில ஏறி உட்கார்ந்துருவேன். இதுக்கு தான் இந்த பிச்சைக்காரங்களை எல்லாம் உள்ள விடுறது இல்ல. ஐயா நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேம்மா. பட்டுன்னு உட்காந்து சாப்பிட்டு சட்டுன்னு போயிடுவோம்மா. போ. சரிங்க போ. மகராசி மனசு இறங்கிட்டா. அப்பா இப்படி உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். அம்மா. என்னையா? ஒரு நிமிஷம் இங்க வாங்கலேன். என்னையா? இப்படி வாங்கம்மா. என்ன சொல்லு? உங்க வீட்டுக்காரரு எங்கம்மா வேலை செய்யறாரு? அதெல்லாம் உனக்கு எதுக்கியா? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். எங்க வேலை செய்யறாரு சொல்லுமா. அவர் இருந்தா தானே வேலை செய்யறதுக்கு. பாடு பாவி, என்ன அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஓடிட்டாரா? அவர் ஏன் ஓடினாருன்னு தெரியுமா? தெரியலையா? ஒண்ணுமே சொல்லாம ஓடி போயிட்டாரு. நான் சொல்றேன், இந்த மாதிரி கேவலமான சோத்தை போட்டா ஹஸ்பண்ட் இல்ல அனிமல்ஸ் கூட ஓடிடும். சோறா இது? இவ்வளவு பெருசா மலை மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, உனக்கு சமைக்க தெரியாது? ஆளப்பாரு, என்ன முறைக்கிற? கொஞ்சம் இரு. பாத்தியா, இது 4வது தெரு நயன்தாரா வீட்டில் வாங்கினது. அவ செஞ்சதுதான் சாதாரண புளிசோறு. ஆனா ரோட்ல போற வரவெல்லாம் பிரியாணியான்னு கேட்கறான். கொஞ்சம் வேணா சாப்பிட்டு பாக்குறியா? கமான், டேக் இட் ஈஸி. கமான் ப்ளீஸ், கமான். சாப்பிட மாட்டியே? இந்த மாதிரிலாம் நல்ல பொருளை உனக்கு பிடிக்காத? இங்க பாரு, இதை சாப்பிட்றதுக்காக எத்தனை ஜென்மம் வேணாலும் பிச்சை எடுக்கலாம். அதுக்காக நான் பெருமைப்படுறேன். இதை செஞ்சது ஒரு பொம்பளை, ஆனா நீயும் தான் இருக்கிய. இந்த கரும பிடிச்ச சோத்தை உங்ககிட்ட கெஞ்சி கெஞ்சி வாங்கி சாப்பிட்டேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். நீ எல்லாம் கையேந்தி போவன்ல, கடன் வாங்கி தின்னுட்டு பிளாட்பாரத்துல தூங்க வேண்டிய ஆளு. உனக்கு எதுக்குமே இவ்வளவு பெரிய வீடு வாசல், அதுல சமய கட்டு வேற. நீ பேசாம என் கூட வா. 4 வீட்டுல பிச்சை எடுத்து நல்ல சோறா போடுறேன். நீ அதை தின்னு, அப்பவாவது உனக்கு சொர்ணம் வருதான்னு பாக்குறேன். நீயும் சோறும். என்ன 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 புறம்போக்கு நாயே, சும்மா இருந்தவளை கூப்பிட்டு சோத்த கேட்டுட்டு அது நல்லா இல்லன்னு கேவலப்படுத்துறியா? ஏன்டா இந்த சாப்பாட்டுக்கு என்ன? இத சாப்பாடுன்னு சொல்லாத. சாப்பாடுன்னு சொன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். போட்டனா உன்ன 4 வீட்டுல பிச்சை எடுத்து கையேந்தி நிக்கிற நாய் நீ. உனக்கு என்னடா டென்ஷன்? உனக்கு சோத்த படுறதுக்கு நான் தான் டென்ஷன் பண்ணோம். இது வரைக்கும் இந்த பண்டரி பாய பார்த்து யாரும் கை நீட்டி பேசினது இல்ல. கேவல பிச்சைக்கார நாய் நீ பேசிட்ட. அதுவும் நான் போட்ட சாப்பாட கேவலப்படுத்திட்ட. நான் சும்மா விட மாட்டேன்டா. தைரியம் இருந்தா கேவலப்படுத்துவேன். ஏய் என்னடா தூங்கிட்ட? ஏய் நாதாரி, எந்திரி எந்திரி. டேய் 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 எந்திரியா எந்திரியா. யோ எந்திரியா. யோ நல்ல சோறு தர எந்திரியா. சுடு சோறு தர எந்திரியா. ஐயோ செத்து தொலைச்சிட்டியாயா? ஐயோ பேச்சு
பேச்சு வரல மூச்சு வரலையே. யோ யோ ஐயோ அநியாயமா என்ன கொலகாரி ஆகிட்டியே. ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டா சனி பிடிச்சவனே, நான் தான் அப்பவே ஒண்ணும் இல்ல போன்னு சொன்னேன்ல, அப்படியே போயிருக்க வேண்டியதானே. ஏண்டா என்ன ஏண்டா இப்படி கொலகாரி ஆக்கிட்ட பாவி பாவி. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ வீதியில போற விதி அப்படியே வலிய வந்து என் வாழ்க்கையில விளையாடிடுச்சே. ஐயோ இப்படி நான் கொலை பண்ணது என் பிள்ளைக்கு தெரிஞ்ச என்ன கொலை பண்ணிடுவானே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ என்னத்த பண்றது ஒண்ணுமே புரியலையே. யாருமே இல்லையா என்ன காப்பாத்த? இந்த பிச்சைக்கார நான் இங்க வந்தா சாகணும். அட கடங்கார பாவி, குதூகலமா தெரிஞ்சுட்டு இருந்த என்ன கொலகாரி ஆக்கிட்டியடா ஒன்ன. என்னம்மா உடம்பு சரியில்லையா? என்னன்னு கேக்குறேன்ல, என்ன அவருக்கு உடம்பு சரியில்லையா? ஏமா பணியில இப்படி நிக்க வச்சிருக்க, வாமா ஹாஸ்பிடல் கொண்டு போவோம். வராது. அப்படியா? கூட்டு வாமா. ஐயோ என்னால தூக்க முடியாது, போன கணம் கணப்பா. நீங்க வண்டியில இருங்க, நான் கூட்டு வரேன். ஐயோ இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேன்னு தெரியலையே, இப்படி கொலை பழிக்க ஆளாயிட்டேனே. சுச்சு என்ன காணும்? ஐயோ தூக்கம் வருது, ஃபோன் பண்ணியே சொல்லிடுவோம். என்னங்க எங்க இருக்கீங்க? எங்க போறேன்னு உங்ககிட்ட சொன்னேன். திண்டிவனம். அங்கதான் இருக்கேன். சரி எப்போ வருவீங்க? கிளம்பிட்டேன், ஆனா வரதுக்கு லேட் ஆகும். சரிங்க, அங்கேயே கிடைக்கிறது ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. கதவை சாத்தி தான் வச்சிருக்கேன், லாக் பண்ணல. காலிங் பெல் அடிச்சு என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சமத்தா வந்து படுத்துக்கோங்க, சரியா? ஓகேவா மிஸ்டர் மடிப்பாக்கம் மாதவன்? ஓகே. தேங்க்யூடா செல்லம். குட் நைட். அப்பா நிம்மதியா தூங்கலாம். ஐயோ இப்பதானே டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னேன், அதுக்குள்ள வந்து டிஸ்டர்ப் பண்றாரு பார். இல்லையே, அவர் திண்டிவனத்துல இருக்கன்னு சொன்னாரு, அதுக்குள்ள எப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியும்? யாரா இருக்கும்? யோ யாரா இருந்தாலும் இம்சை பண்ணாம இருங்க, வந்து தொலைக்கிறேன். அச்சோ வரேன். சே நிம்மதியா தூங்க கூட விடாம உயிரை எடுக்குதுங்க. எந்த பண்ணாடன்னு போய் பார்க்கறேன். இன்னைக்கு காலிங் பெல் அடிச்சா கையை வெட்டாம விட மாட்டேன். குட் மார்னிங் மேடம். குட் நைட். யார் யா நீ? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மேடம். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? யோ அட்ரஸ் ரோட்ல போறவங்க கிட்ட கேட்பாங்க, இப்படி பாத்து ராத்திரில கதவை தட்டி வீட்ல கேக்குற? ரோட்ல யாரும் போல மேடம், அதனால தான் இங்க வந்தேன். ப்ளீஸ் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். தெரியாது. இதே ஏரியால இருந்துட்டு அட்ரஸ் தெரியலன்னு சொன்னா? யோ தெரியலனா தெரியலன்னு தான் சொல்வாங்க. தெரிஞ்சு வச்சுக்கணும் மேடம். இதே ஏரியாவில் இருக்கீங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அட்ரஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தானே என்ன மாதிரி யாராவது கேட்டா சொல்ல முடியும். எல்லாரும் தெரியல தெரியலன்னு சொன்னா என்ன மாதிரி ஆளுங்க எப்படிமா அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது? நாங்க தேடி வந்த அட்ரஸ்க்கு எப்படி போய் சேர்றது? யோ அட்ரஸ் தெரியலனா வேற யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி சம்பந்தம் இல்லாம ஏன்ட்ட வந்து பேசுற? நோ மேடம், இது நல்ல பேச்சு இல்ல. இந்த நேரத்துல இந்த அட்ரஸ் எங்க போய் கண்டுபிடிப்ப? சொல்லுங்க மேடம். யோ அட்ரஸ் கொடுத்தவனோட ஃபோன் நம்பர் இருக்கும்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணி கேளு போயா. அத பத்திலாம் நீங்க பேசக்கூடாது மேடம். அவங்கிட்ட செல்போன் இல்லாம இருக்கலாம், இல்ல என் செல்லுல பேலன்ஸ் இல்லாம இருக்கலாம். எப்படி மேடம் ஃபோன் பண்ண முடியும்? அட்ரஸ் தெரிஞ்சு வச்சுக்காது உங்க தப்பே. இதோ பாருங்க மேடம், ஏதோ உங்க புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கி வந்து போடுறாரு. நீங்க தின்னுட்டு வீட்லயே தூங்கிட்டு இருக்க கூடாது. வெளியில வந்து 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, அப்பதான் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். டாய் உனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். மரியாதையா அடிச்சு உன் வாயெல்லாம் உடைக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடிட்டு. நீ
அவுட்லுக்ல சுமாரான ஃபிகரா இருந்தாலும் வாயை திறந்தா அட்டு பீஸா இருக்கமா. அடிங்கொய்யால யார பார்த்துட்டு அட்டு பீஸ்னு சொன்ன? என் புருஷன் கூட என்ன பார்த்து குட்டி பீஸ்னு தான் சொல்லிருக்காரு தவிர அட்டு பீஸ்னு சொன்னது இல்ல. அவருக்கு என்ன தலையெழுத்தோ சொல்லாம இருக்காரு. கன்ஃபார்மா சொல்றேன், நீ ஒரு அட்டு பீஸ் தான். அது மட்டும் இல்ல, ஒரு அட்ரஸ் கூட தெரிஞ்சு வச்சுக்காத மக்கு பீஸ் தான். ஏண்டா திறந்த வீட்ல நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு கிண்டலா பண்ற உன்ன. ஹாய் கௌசி, உன் வீரமே வீரம். இந்த மாதிரி ஒரு அடியாவது என் மாமியார் பண்டரி பாயை பார்த்து அடிக்கணும். சரி டேய் டேய், போனா போது உன்னை மன்னிச்சிட்டேன், எந்திரிச்சு ஓடிடு. டேய் டேய் செக், எந்திரிச்சு ஓடுன்னு சொல்றேன்ல, போப்பா பழச்சு பா. தம்பி 10 மணிக்கு மேல ஓவர் ஆக்டிங் பண்ணா யாரும் பார்க்க மாட்டாங்க, எந்திரிச்சு ஓடு. என்ன இவன் சொல்ல சொல்ல தூங்கிட்டே இருக்கான். டேய் தம்பி, தம்பி டேய்